பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். கடந்த நாட்கள்ல நம்ம நல்ல மேய்ப்பனை பத்தி பார்த்து கொண்டிருக்கோம். ஸ்கிரீன்ல இருக்கு. இந்த இயர் நம்மளுடைய ப்ராமிஸ் நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடர போகுதுன்ற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த்ல, ஒரு விசுவாசத்துல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன் விளைவாக என்ன நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, சங்கீதம் 23:6 தியானத்துல இருந்து அப்படியே ஜம்ப் அடிச்சு, மேய்ப்பன் தெரியும், அவர் நம்மளுடைய மேய்ப்பனா இருக்கிறார், நம்மளுக்கு குறை ஒன்றும் இல்லை தெரியும். எப்படிப்பட்ட மேய்ப்பன்? அவர் நல்ல மேய்ப்பனாச்சே. அந்த தியானத்துல ரொம்ப அப்படியே ஜவ்வு மாதிரி இருக்குது, ஆனா நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 10 வசனம் தான் இது வரைக்கும் தியானிச்சிருக்கிறோம். 11 வசனங்கள் தியானிச்சிருக்கோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 1ல இருந்து 11 வசனம் தான் தியானிச்சிருக்கோம். ஆனா ரொம்ப நாள் போகுது. ஆனா நல்லா இருக்கு. ரொம்ப ஆழமா போறோம் அப்படின்ற மாதிரி. எனக்குமே டீச் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. எனக்குமே ஆவியானவர் புது புது ரெவலேஷன்ஸ் ஆன் ஸ்பாட் டெலிவர் பண்றாரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் எஸ்ஐசி. அது மாத்திரம் இல்ல, இந்த 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 ஆன்லைன் சர்ச்சை பாஸ்டரிங் பண்ணவும், இந்த ஆன்லைன் சர்ச்ல ப்ரீச் பண்ணவும் கர்த்தர் ஏற்படுத்தின இந்த மாபெரும் பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை நான் ரொம்ப பெரிய பாக்கியமா என்றேன். அநேக ஆத்மாக்கள் லைவ் அட்டன் பண்றாங்க. அநேகர் ஆன்லைன்ல கேட்டு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. உங்க எல்லாரையும் கர்த்தர் ஈக்குவலா ஆசீர்வதிப்பாராங்க. இதனால நம்ம போன வீக்கோட கண்டினியூஷன் தான் பண்ண போறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 11வது வசனத்துல இருந்து நம்ம தியானிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனையே கொடுத்து அவர் நம்மளை காப்பாத்துறாரு நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு தியானத்தை எடுத்துக்கொள்ள போகிற வேத பகுதி அடுத்த வசனத்துல இருந்தா நம்ம மெயினா சீரியஸா உள்ள ஆழமா டிராவல் பண்ணணும். 12ஆம் வசனம். இப்போ நல்ல மேய்ப்பன் இருக்கிறாரு. நல்ல மேய்ப்பன் உயிரையே கொடுப்பாராம் தன்னுடைய ஆடுகளுக்காக. ஆடுகள்னா நம்ம தான். ஒரே மேய்ப்பன் வரும்போதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது, நல்ல மேய்ப்பன் வரும்போதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இயேசுவை பத்தி மட்டும்தான். மற்றபடி எந்த பாஸ்டர்ஸையும் நல்ல மேய்ப்பன் லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. நிறைய பாஸ்டர்ஸ் மேய்ப்பர்களா இருக்கிறாங்க. நானும் ஒரு மேய்ப்பன் தான். ஆனா இந்த அதிகாரம் அப்படி பார்க்கும்போது நல்ல மேய்ப்பன் வரும்போதெல்லாம் இயேசுவை பத்தி மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும்னு நான் ஒரு டிஸ்க்ளைமர் ஃபர்ஸ்டே போட்டுருக்கேன். இப்போ இன்னொருத்தர் 12வதுல ஒரு புது புது கேரக்டர்ஸ் என்டர் பண்றாரு இந்த கதையில. நம்மலாம் ஆடுகள், இது நல்லா இருக்குது. நல்ல மேய்ப்பன், வாசல் எல்லாமே இயேசுதான். இதெல்லாம் புரியுது. கேட்டும் அவர் தான், வழியும் அவர் தான், வாசல் எல்லாமே அவர் தான், மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் அவர் தான்ன்ற வரைக்கும் ஒரு ஒரு அலர்ட் இருக்கு. போன வாரம் நம்ம பார்த்தோம். பரிசேயர்களை பத்தி நம்ம ஒரு ஆண்டவர் எச்சரித்தால, திருடன் இருக்கிறான், திருடன் கொள்ள அழைக்க வரான். திருடன் யாருன்னா பரிசேயன். பரிசேயர்கள் ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சோம். திருடர்கள் ஜாக்கிரதை மாதிரி, உஷாரா இருங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா திருடன் பரிசேயர்கள் தான் திருடன் சொல்லிட்டு ஆண்டவர் அவ்வளவு சீரியஸா அட்ரஸ் பண்றாரு. அதோட கண்டினியூஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 12ஆம் வசனம். மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப் போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவர்களை சிதறடிக்கும். இது ரொம்ப சீரியஸான ஒரு வசனம். ஏன்னா ஆடுகள் நம்ம தான். இப்போ எனி டேமேஜ் வந்தாலும், இப்போ இந்த வசனத்துல நிறைய டேமேஜஸ் போட்டிருக்கு. பீரும், சிதறடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கு. ஸோ யோசிக்கும் போது நம்ம கூட பொருத்தி பார்த்துக்கணும். ஆஹா, அப்ப இதெல்லாம் நமக்கு நடக்குமா, இல்ல நடந்திருக்கா, யாரு? நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு தப்பு கணக்கு போட்டுறோம்னா, இப்ப தப்பு கணக்கு போட்டுறோம்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய துர்க்காரியங்கள் நடக்கும்போது, நெகட்டிவான காரியங்கள், பேட் நியூஸ், பேடான காரியங்கள், ஏதோ ஒரு பேடான அனுபவங்கள் எதுனா வரும்போது என்ன பண்ணிடுறோம்னா, எல்லாருக்கும் எது நடந்தாலும் இயேசு இயேசு இயேசு, கடவுள் கடவுள் கடவுள். கடவுள் கண் இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா? ஏன்னா மூக்கு இருந்தா வாங்கி மூக்குத்தி போட்டு விடுவாங்களா என்னன்னு தெரியாது. கண்ணு இருந்தா மைக்கி போட்டு விடுவாங்களான்னு தெரியாது. இல்ல கூலிங் கிளாஸ் இருந்தா வாங்கி கொடுப்பாங்க தெரியாது. ஆனா நம்ம ஒரு கஷ்டத்துல போகும்போது அந்த மாதிரி ஆண்டவரே கேள்வி கேட்போம். எல்லாத்தையுமே காரணம் ஆண்டவர் தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு சத்தியம் நல்லா தெரியும். ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். நன்மை செய்கிறவராகவே உலகத்துல சுற்றி இருந்தார். ஆவியானவராக இருக்கும்போது அதான் பண்ண போறாரு. ஆனா நன்மை அல்லாத காரியங்கள், தீமைகள் நிறைய பேர் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம் லைஃப்ல. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். யாரு நமக்கு நம்ம மைண்ட்ல ஆண்டவர் தான் இதை பண்றாரு, ஆண்டவர் தான் சிட்சிக்கிறாரு, சிட்சிப்பார், தான் நேசிக்கிற பிள்ளைய சிட்சிப்பார். நீங்களும் உங்களுக்கு மகள் இருந்தீங்கன்னா நேசிக்கிற பிள்ளைய சிட்சிப்பீங்க. என்ன, தீமையினால சிட்சிப்பீங்களா, இல்ல நல்வழிப்படுத்தி அன்புனால சிட்சிப்பீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆஃப்டர் ஆல் சாதாரண உலக ரீதியான பேரண்ட்ஸ் நம்மளே நம்ம நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நலமான ஏவுகளையும் நலமான சிக்ஷையும் குழந்தைக்கு புரிய வச்சா போதுன்ற ஒரு ப்ராப்பரான பேரண்டிங் நீங்களே பண்ணும்போது, உலக ரீதியா நம்மளே பண்ணும்போது, பரமா தகப்பன் தான் நேசிக்கின்ற தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தான் நேசிக்கின்ற தன்னுடைய ஆடுகளுக்கு நன்மையானது தானே செய்வாரு. ஆனா தீமையான காரியங்களும் நடக்குது சம்டைம்ஸ். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் நடக்குது லைஃப்ல, வெவ்வேறு பார்ட்ஸ்ல. சில பேருக்கு டேமேஜ் ரொம்ப பெருசா இருக்கு. சில பேர் ரொம்ப இழப்புகளை அனுபவிக்கிறாங்க லைஃப்ல. அவர்களெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா,
ஆண்டவர் எப்படி இதை என் வாழ்க்கையில செய்வாரு, ஆண்டவர் எப்படி இதை அனுமதிச்சாரு, அந்த மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா இந்த வசனம் நிச்சயமா உங்களுக்கு உதவும்னு நான் நம்புறேன். கோவப்பட வேண்டியது ஆண்டவர் மேல இல்ல, அப்படியே பிசாசு மேல தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னா நம்ம அவங்க அவன் பக்கமா ஃபுல்லா ஜம்ப் வச்சிட முடியாது. என்னதான் நடக்குது நம்ம லைஃப்ல, ஏன் இந்த மாதிரி நெகட்டிவான காரியங்கள் நடக்குது, யாரு அதுக்கு பின்னாடி இருக்கிறா, யார் யாரெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறா, எல்லாவற்றையும் இந்த ஒரு வசனத்திலேயே நம்மளுக்கு வந்து அப்படியே எப்படி சொல்றது, ஆண்டவர் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி இருக்கு. ஒரு ரெண்டு ரெண்டு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. மெய்ப்பனா இராதவன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெய்ப்பனா இராதவன், ஒரு நல்ல மெய்ப்பன் ஒருத்தர், ஆடுகள் நம்போ ரெண்டு பேரு தெளிவா இருக்கிறோம். மேய்ப்பனா இராதவன் ஒரு நியூ கேரக்டர் வருது, அது யாருன்னு பார்க்கலாம். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள். கூலியாள் இதுதான் வார்த்தை. ஓகேவா? கூலிக்காரன். அவன் வந்து மேய்ப்பன் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். மேய்ப்பன் இல்ல, நல்ல மேய்ப்பன் இல்லை, டெஃபினட்டா நல்ல மேய்ப்பன் இல்ல. ஆடுகள் அவனுக்கு சொந்தமா கிடையாது, நம்மள ஆடுகள். நம்மளை சொந்தம் கொள்ளாத ஒரு நபர் உண்டு, அவன் நம்மளுக்கு மேய்ப்பனும் கிடையாது, நமக்கு சொந்தமும் இல்லை. ஐ மீன் உரிமை எடுத்துக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இயேசு போல நல்ல மேய்ப்பன் போல கனெக்ஷன் இல்லை. அவங்க யாரு? வெறும் கூலி ஆட்கள். ஓகேவா? அவங்க ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஓநாய் வருகிறதை, ஓகேவா, ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கூலி ஆள் யாருன்னு நமக்கு புரிஞ்சாதான் நமக்கு வந்து அடுத்த சீன்ல ஓநாய் யாரு, அது வரும்போது ஏன் இவங்க ஓடி போறாங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என் கூட ரொம்ப ஸ்லோவா இணைந்து டீப்பா அனலைஸ் பண்ணி டீச்சிங்கா நிறுத்தி நிதானமா என் கூட டிராவல் பண்ணீங்கன்னா லைஃப் லெசன்ஸ் புரியும். ஓகேவா? கூலியாள். கூலியாள் பைபிள் இந்த வசன அடிப்படையில் யாரை குறிக்குதுன்னா, அஃப்கோர்ஸ் திருப்பி கான்வர்சேஷன் யார் கூட நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பரிசேயர்கள் கூட தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக, ப்ரீவியஸ் சாப்டர்லேருந்து கான்வர்சேஷன் வந்துட்டே இருக்கு. போன வாரம் மெசேஜ் அதோட டீட்டெயிலிங் நம்ம பார்த்தோம். கூலியாள் யாரை குறிக்குது அப்படின்னா ரிலீஜியஸ் லீடர்ஸ். ஓகே, மத ரீதியான மத தலைவர்கள், அவர்களையும் பரிசேயர்களையும் குறிக்குது. இப்போ நீங்க யோசிச்சு பார்க்கலாம், அப்போ எங்க பாஸ்டர்னா கூலிக்காரன்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாது. நான் சொல்றது வந்து ரிலிஜியஸ் லீடர்ஸையும் பரிசேயர்கள் தான் சொல்றேனே தவிர, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் உங்களை உரிமை கொண்டாடி சொந்தம் கொண்டு இயேசுவை போல நல்ல மெய்ப்பர்களா உங்களை நடத்தி வந்தாங்கன்னா ஸ்தோத்திரம். ஆனா இந்த வசனம் ஒரு சில பேரை வந்து குறிச்சு எச்சரிக்கையா இருக்கவும் ஹெல்ப் பண்ணும் நமக்கு. உங்களை வழிநடத்துகிற உங்களுடைய போதகர்கள், இல்ல உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்ற ஸ்தானத்துல நீங்கள் வைத்திருக்கிறவர்கள் இந்த எந்த லிஸ்ட்ல வருவாங்க? இயேசு நல்ல மெய்ப்பன், அவர் அளவுக்கு நல்ல மேய்ப்பனா இல்லைனாலும் ஏதோ ஒரு விதத்துல நல்ல மேய்ப்பன் ரோலை ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சூப்பர். நீங்க சேஃபான இடத்துல இருக்கிறீங்க, ரொம்ப பாதுகாப்பான செக்யூர்டான இடத்துல இருக்கிறீங்க, நல்ல திருச்சபைக்கு போறீங்க. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்க போறீங்களோ அந்த ஊழியக்காரருக்கும் உண்மையை ஒத்தமா இருங்க, அந்த கடவுளுக்கும் உண்மையை ஒத்தமா இருந்து அந்த ஊழியத்தை கட்டி எழுப்பி, அந்த திருச்சபையை கட்டி எழுப்பி, அந்த திருச்சபைக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமும், உங்களுக்கு அந்த திருச்சபையும் அந்த பாஸ்டர்ஸும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நான் இயேசு நாமத்துல உங்களை வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆனா இன்னொரு குரூப் இருக்குது. ஓகே, இவங்க கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் எப்பவுமே. யார் அப்படின்னா, இவங்க வந்து கூலியாள். இவங்க நம்மளுக்கு மெய்ப்பன் கிடையாது, ஆனா மெய்ப்பன் மாதிரியே கிட்ட வருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், எச்சரிக்கையா இருங்க. யாருக்கு உங்களுடைய லைஃப் ஆக்சஸ் கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நம்மலாம் ஆடுகள். ஆடுகள்னு வரும்போது வி ஆர் இன்னசென்ட். ஓகேவா? நிறைய காரியங்கள் வந்து பிசாசு சில பேரை வச்சு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். யார் இவங்க அப்படின்னா, இவங்க கூலி ஆள் தான். ஆனா ஆடுக்கு தெரியாது இல்லையா? ஆடு வந்து யாரு? ஒரு சாதாரண ஒரு 5 அறிவு ஜீவன். நல்ல மேய்ப்பன் தெரியும், அவர் நல்லதுதான் செய்வார், எல்லாமே தெரியும். கூலியால அவர் தான் அனுமதிக்கிறாரு. அவர் கூலியால் வரான், ஒரு வேலைக்கு வரான், செய்யறான். அவனும் உணவு கொடுக்குறான் சில டைம்ல இவருடைய மேய்ப்பனுடைய ஆப்சன்ஸ்ல. அப்போ ஆடுகளுக்கு வந்து இதுல யார் நல்லது யார் கெட்டது தெரியாது. எப்போ தெரியும்னா அடி வாங்கும் போது தான் தெரியும். ஓகேவா? ஸோ உங்களுடைய லைஃப்ல கூலி ஆட்கள் இருந்திருக்கிறாங்களா, மேய்ப்பர்கள் இருந்திருக்கிறாங்களா, எந்த அளவுக்கு நல்ல மேய்ப்பன், எல்லாமே உங்களுக்கு புரிதல், ஒரு புரிதலுக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா இந்த வேர்ஸை ஸ்லோவா என் கூட சேர்ந்து அனலைஸ் பண்ணுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். கூலியால் வந்து ரிலீஜியஸ் லீடர்ஸை ஆண்டவர் இந்த இடத்துல வந்து மையப்படுத்துறாரு. அது மாத்திரம் இல்லாமல் பரிசேயர்களை ஸ்பெஷலா வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஓகேவா? இவங்க எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது? எனக்கு பயமாகுது நீங்க சொல்லும் போது. இல்ல எனக்கு ஷாக்கா இருக்கு, என்ன பண்ணலாம்? அப்ப யாரு உண்மை யாரு போய் தெரிஞ்சுக்கலாம்? சிம்பிளான விஷயம். ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போனால் அவங்க கூலியால். திருப்பி சொல்றேன், உங்களோடு மேய்ப்பன் போலவே இருப்பாங்க. ஆனா மெய்ப்பன் அல்ல. மேய்ப்பன் மாதிரியே உங்க கூட டிராவல் பண்ணுவாங்க. ஆவிக்குரிய தகப்பன் ஸ்தானத்துல நம்ம வச்சிருப்போம். அவங்க தகுதியும் இருக்கோ இல்லையோ, இல்ல அவங்களா அது உரிமை எடுத்தாங்களோ இல்லையோ, நம்மளே வச்சிடும். சில நேரத்துல அவங்களே வருவாங்க, பரிசேயர்கள் மாதிரி. மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரியே இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த அளவுக்குலாம் நல்லது பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி அடிமை மாதிரியே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க.
கடைசியில வந்து இவங்களால மக்கள்னால அந்த ஆடுகளினால ஆதாயம் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்களே தவிர இவங்க அவனுக்கு பெருசா ஏதோ கொடுத்தா மாதிரி இருக்காது. ஓகேவா? இவங்களை எப்படி அனலைஸ் பண்ணலாம், எப்படி இவங்களை புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஓநாய் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பிசாசு. ஓநாய்னு பைபிள்ல நிறைய இடத்துல வந்து பி அவேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓநாய் வருகிறதை கண்டு பிசாசோடைய தாக்குதல்கள், பிசாசோடைய தந்திரங்கள், பிசாசு நம்ம லைஃப்ல ஒரு பெரிய அழிவை நிச்சயமாக உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்தது தான் இயேசுவை தவிர அழிவை அல்ல. அழிவை கொடுக்கணும்னா பிசாசு தான் கொடுப்பான். எஸ்பெஷலா தன் பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழிவை கொண்டு வருவது, விபத்துகளை கொண்டு வருவது, ஆபத்துகளை கொண்டு வருவது, எல்லாமே அனுப்பப்படுறது வந்து அந்த ஆயுதங்களை எழுப்புறது வந்து நிச்சயமா பிசாசு மட்டும்தான். கர்த்தர் துன்மார்க்கமான நபர்களை எப்படி வேணா டீல் பண்ணியிருக்கலாம். பழைய ஏற்பாடு நமக்கு தெரியும். புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கையில கிருபையின் காலத்துல வாழும்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர் மட்டுமே. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இருக்கிற இப்ப பிரசன்ட்ல இருக்க போகிற அனைத்து நல் நிகழ்வுகளும் நல்ல காரியங்களும் ஒருவரால் மட்டுமே நடத்தப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அண்ட் ஆவியானவர், ஆஃப்கோர்ஸ் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நிமித்தம் தான் அது நடக்கப்படுது. அப்போ அது இல்லாமல் எந்தெந்த துன்மார்க்கமான நெகட்டிவான காரியங்கள், எந்தெந்த நெகட்டிவான காரியங்கள் லைஃப்ல அனுமதிக்கப்பட்டாலும் அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் மெயின் ரீசன். யாருன்னா பிசாஸ். ஓகேவா? ஏன்னா அவன் தான் அழிவை கையில வச்சிருக்கிறான். அவன் வந்து அவனுடைய வேலையை கர்த்தருடைய பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணணும். ஓகேவா? அவன் வந்து இருளின் உலகத்திற்கு அதிபதி. நம்பால் வந்து இயேசு வந்து வெளிச்சத்தின் உலகத்துக்கு அதிபதி, பரலோக ராஜ்யத்துக்கு அதிபதி. இவன் கையில என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அழிவு, மரணம், எப்படி சொல்றது, பாதாளம், இதெல்லாம் இவன் கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகேவா? அதுக்கு மேல அவர் தான் ஆண்டவர் தான் இருக்கிறாரு. அவர் பார்வைக்கு மறைவா ஒன்றும் இல்லை. ஆனா இவனுடைய வேலையே கர்த்தருடைய பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணும். எப்படின்னா இவங்களை வந்து கர்த்தரை விட்டு அவருடைய உறவை விட்டு தூரப்படுத்தணும். மெயினா உங்களை எந்த சர்ச்சுக்கும் போகாம ஒரு நபர் யாருன்னா வச்சுருந்தாங்க அப்படின்னா அவர்கள் அதிகபட்சம் இந்த லிஸ்ட் எப்படி ஓனாய் லிஸ்ட், இந்த மேல சொன்ன கூலியார் லிஸ்டா இருப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரு திருச்சபைக்குன்னு போயிட்டு நீங்க லாக் ஆயிட்டீங்கன்னா, ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, அங்க ஒரு மேய்ப்பன் இருப்பாரு. அந்த மேய்ப்பன் உங்களை பார்த்துப்பாரு, விசாரிப்பாரு, அன்பு செலுத்துவாரு. ஆண் இல்ல, பெண் எல்லாமே சேர்த்துதான். ஓகேவா? இந்த பாஸ்டர் உங்களை பார்த்துப்பாங்க, நேசிப்பாங்க, அன்பு செலுத்துவாங்க, கேர் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு உதவினா செய்வாங்க. கோ டு பர்சனா இருப்பாங்க. அதாவது எனக்கு ஒரு 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 நீட் இருக்கு, ஒரு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு, எனக்கு இப்போ ஜாப் பண்ண கூட தோண மாட்டேங்குது, என்ன பண்றது தெரியல, மென்டலி டிஸ்டர்ப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரீச் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவங்க இருப்பாங்க. எப்படி விட்டுருவான், லேஸ்ல விட்டுருவான், போயிட்டாதான் நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த சர்ச் அட்மாஸ்பியர், ஊழியக்காரர்களுடைய ஐக்கியமா இருத்தல் மிக மெயினா. நல்ல மேய்ப்பன் கூட டைரக்டா கனெக்ஷன் தான். ஸ்தோத்திரம், சூப்பர், யூ ஆர் வெரி வெரி சேஃப். பட் கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட உங்களை சேர்க்க விடாமல், எஸ்பெஷலா உங்களை நடத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களை சேர்க்க விடாம யார் யாரெல்லாம் உங்களை தூரப்படுத்துறாங்களோ அவர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அவர்களுக்கும் உங்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்துறேன். உங்ககிட்ட வந்துட்டு ஆண்டவருக்குலாம் போவாத, அதான் சர்ச்சுக்கெல்லாம் வேஸ்ட்னா அலர்ட் ஆயிடுவீங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய பாஸ்டர் பேரை வச்சுன்னு அவங்களுடைய ரெப்புடேஷனுக்கு எடுத்து, ஊழியக்காரங்களுடைய ரெப்புடேஷனுக்கு எடுத்து, நீங்கள் ஒரு ஆத்மாவை, ஒரு விசுவாசியாய் அவங்களுக்கு தான் அக்கௌண்டபிள், அவங்க உங்களுக்கு அக்கௌண்டபிள், நீங்க ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ராட்சத்தை கட்டணும், உங்க வாழ்க்கையை அவங்க கட்டுவாங்க, அவங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த ஒரு கான்செப்டை மீறி அதை தாண்டி எங்க உருப்படகிட்ட போற அப்படின்ற ஒரு ஜோன்ல உங்களை அப்படியே அந்த ஊழியக்காரங்களை விட தூரப்படுத்துறாங்க இல்லையா, அவர்களுக்கு மிக மிக எச்சரிக்கையா இருங்கள். பிசாசால் அனுப்பப்படுகிற ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏஜென்ட்ஸ் அவர்கள். நல்லது செய்யற மாதிரியே தான் இருக்கும். பட் என்ன நடக்குது, உங்க லைஃப் நல்லா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்குன்றத ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கூலியாள், இவரெல்லாம் கூலி ஆட்கள், என்ன மேய்ப்பன் அல்லாதவர்கள். மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. பாஸ்டர்னாலே மேய்ப்பன் தான். பாஸ்டர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே ஷெப்பர்ட்ஸ் தான். ஓகேவா? மேய்ப்பர்கள். ஓகேவா? ஸோ மெய்ப்பர்கள் அப்படின்னு வரும்போது நானும் ஒரு மேய்ப்பேன். இங்க நிறைய மேய்ப்பர்களை இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். வெவ்வேறு சபை போதகர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். பாஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க, ஊழியக்காரர்கள் கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வசனத்தை இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கூலியால் என்ன பண்ணுவான்னா, ஓனாய் வரும், நம்மளோட லைஃப்ல இப்பயும் வரும், ஃபியூச்சர்லயும் வரும். அதை வந்து நீங்க வந்து இன்னோவேட்டபிள், அது அன்அவாய்டபிள், அது வந்து அது வராது அப்படின்னு சொல்லவே முடியாது. நிச்சயமாய் ஓனாயோட பிசாசோடைய தந்திரங்கள் நம்ம மேல வந்து எனக்கு எதிராக எழுப்பப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காம போவோம் தான். ஆனா ஆயுதங்கள் எழுப்பப்படும் எல்லா ஆயுதங்களும் எழுப்பப்படும். அப்போ நிச்சயமா. ஓகேவா? ஓனாயோட தந்திரங்கள் நம்ம மேல எப்பவுமே அட்டாக் வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆடுகள், கர்த்தருடைய மந்தை நமக்கு தெரியும். இந்த மந்தை அப்படியே பரலோகத்துக்கு போக இல்லை, பரலோகம் இங்க வரப்போகுது இல்லையா?
இந்த மந்தையில வந்து புதிய எருசலேமா நம்ம எல்லாருமே சேரும் போது புதிய வானம் புதிய பூமி, இது பெரிய கான்செப்ட். அதுக்கு முன்னாடி 1000 வருஷம் அரசாச்சு. இதுலலாம் இவனுங்க போயிட்டு இவனுங்கலாம் தலைமை தாங்கி நம்மள ஜெயில போட்டாச்சு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு காண்டா இருக்கும்னு சொல்லிட்டு பிசாசானவன் பயங்கரமான ஒரு ரோலை ப்ளே பண்ணிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ண ஏதோ ஒன்று சம்திங், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கிரியேட் பண்ணினே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்க்கறான். ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு யார் ஓடி போகிறான்னா கூலி ஆட்கள் ஓடி போயிடுவாங்க. இப்போ ஒரு கேள்வி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். உங்களுடைய ரொம்ப ஓநாயினால தாக்கப்பட்ட தருணங்கள்ல நீங்கள் நேசித்த இவர்கள் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த சோ கால் கூலி ஆட்கள், மேய்ப்பர்கள் சொல்லிக்கிறாங்க, ஆனா கூலி ஆட்களா இருந்திருந்தாங்கன்னா, நீங்கள் பிசாசுடைய தந்திரங்களால தாக்கப்படும் போது அவர்கள் உங்க கூட இருந்து கையை பிடிச்சு ஒன்னும் எங்கேயும் போயிட மாட்டேன், நானும் உங்க கூடயே இருக்கிறேன், வா ஒன்னா சேர்ந்து போராடலாம் அப்படின்னு நின்று இருந்தாங்கன்னா அவங்க மெய்ப்பர்கள். வெரி குட். நல்ல மெய்ப்பர்கள் லிஸ்ட்லாம் போயிட முடியாது. அது அவர் மட்டும் தான், இயேசு மட்டும் தான். ஓகேவா? அவர் அல்டிமேட். ஓகே. ஆனா குட் மெய்ப்பர்கள். ஆனா ஓனாய் வருகிறதை கண்டு பிசாசுடைய தந்திரங்கள் நம்ம மேல அடிக்கப்படும் போது, கற்கள் வீசப்படும் போது, ஐயோ அந்த பிரதருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, அவரெல்லாம் என் சர்ச் மெம்பர்னே சொல்றதுக்கு எனக்கு வாய் கூசுது அப்படின்ட்டாங்கன்னா வெரி சாரி, ரொம்ப தப்பான இடத்துல இருக்கிறீங்க. அவங்க உங்க மேல உரிமை கொண்டாடல. உங்களுடைய தசம பாகங்கள் வாங்கும் போது, உங்களுடைய காணிக்கைகள் வாங்கும் போது, எங்க பிரதர் நீங்க ஷைன் ஆகும் போது, நீங்க பிரகாசிக்கும் போது, அந்த பிரதர் அந்த சிஸ்டர் எங்க சர்ச் தான் அப்படின்னு சொன்ன அந்த வாய்கள், நீங்க ஒரு பாவம் பண்ணும் போதும், நீங்க ஒரு துன்மார்க்கமான காரியத்தில் ஈடுபடும் போது, ஏன்னா பரிசுத்தவான்கள் இல்லை இல்லையா, ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஏதோ ஒரு ஹார்டான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கோத்ரூ பண்ணும் போது, பிசாசுடைய கண்ணிகள்ல சிக்கி தவிக்கும் போது, நீங்க யாரை நம்புனீங்களோ அந்த மேய்ப்பன் உங்களுக்கு சப்போர்ட்டிவா வரலன்னா வெரி சாரி, அவர்கள் மேய்ப்பன் அல்ல, அவர்கள் கூலி ஆட்கள். அவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. இதுதான் ஜீசஸ் அலர்ட் பண்றாரு. ரிலிஜியஸ் லீடர்ஸ் இப்படி இருந்திருக்கிறாங்க. பரிசேயர்கள்லாம் இந்த மாதிரி லிஸ்ட் தான். அவங்களுக்கு வேண்டியது மட்டும்தான் வேணும். இவங்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு இறங்கிலாம் செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. அதனாலதான் இந்த கம்பாரிசன் ஆண்டவர் தெளிவா வச்சிருக்கிறாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் நம்பாத, நல்ல மேய்ப்பன் நான் இருக்கலாம், நான் பாத்துக்கிறேன், என் கண்ட்ரோலுக்கு வான்ற மாதிரி. ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான இந்த சி சம் பீப்புள் வில் டிஸ்ஓன் யூ. உங்களை வந்து அவரு தெரியுமா, ஒரு சாம்பிள் சொல்றேன் பாருங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு பண்ணியிருக்கிறா அப்படின்னா, பேதுரு வந்து இயேசுவை மறுதளிச்சார் இல்லையா, இவரை நான் கேஸ்ல மாட்டிக்க போற கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு, அவர்ல எனக்கு இயேசு யாருன்னு தெரியாது, என்ன அவர் கூட என் பேரை சேர்க்குறீங்க, எனக்குலாம் அந்த மனுஷன் யாருன்னு தெரியாது சொல்லிட்டு ஹி டிசோன்ட் ஹிம். ஏன் காரணம் என்ன? டிசோன்ட்னா எனக்கு யாருன்னே தெரியாது, ஒதுங்கி அப்படின்னு கைட்டு விட்டு போறது. ஓகேவா? யார் இத்தனை நாட்கள் ஓன் பண்ணியிருந்தாங்களோ, நீர்தான் கிறிஸ்து, நீர்தான் கண்மலை, எனக்கு தெரியும் அந்த ரகசியம் தெரியும், நீர்தான் மேசியான்ட்டு யாரெல்லாம் உண்மை ஒருத்தவங்களுக்காக என்ன வேணா செய்வேன்னு சொன்ன அதே வாய் ஒரு டெம்டேஷன் வரும்போது, ஒரு டெஸ்ட் வரும்போது அதே வாய் வந்து அந்த மனுஷன் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆச்சுன்னா, அது போன்ற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சோதனை வரும்போது, சோதனை காலங்கள் வரும்போது, ஆடுகளாகிய நாம் ஓநாய்களின் பிடியில மாட்டிக்கொள்ளும் போது சம்டைம்ஸ், இது கடந்த காலத்துல நடந்திருக்கலாம், பிரசன்ட்ல நடந்து கொண்டிருக்கலாம், ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு நடக்கலாம். வார்த்தை உங்களை வந்து விடுதலையாக்கும். நடக்கும்போது உங்களோடு இணைந்து பயணிக்கிறவர்கள் மெய்ப்பர்கள். அவர் கண்டிப்பா, இயேசு கண்டிப்பா இருப்பாரு, மாற்று கருத்தே கிடையாது. ஆவியானவர் கண்டிப்பா இருப்பார், நல்ல மெய்ப்பன். ஆனா உலக ரீதியா பார்க்கும்போது, சர்ச் கான்செப்ட்ல பார்க்கும்போது, ஆவிக்குரிய நண்பர்கள் வைஸ் பார்க்கும்போது, மென்டார்ஸ் பார்க்கும்போது, கிரைசிஸ் டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா தந்திரங்கள் பயங்கரமா அட்டாக் பண்ணப்பட்டுனே இருக்கும் இல்லையா. நம்ம தப்பே செய்திருந்தாலும் நம்ம கூட நிற்காதவர்கள் கூலி ஆட்கள். கூலி ஆட்கள் கிட்ட நீங்க ரொம்ப நாள் அசோசியேஷன் வச்சுனே இருக்க முடியாது. போவாங்க வருவாங்க, போவாங்க வருவாங்க. உங்கள்னால அவங்களுக்கு ஆதாயம் இருக்கிற வரைக்கும், எங்க உன்னால என் பேர் கெட்டு போதோ அப்படின்ற மாதிரி உங்களை ஒதுக்குனாங்கன்னா அவர்கள் கூலி ஆட்கள் தான், அவர்கள் மெய்ப்பெண்கள் கிடையாது. அவங்க எப்படி வேணா அவங்களுக்கு பேர் வச்சுக்கலாம், பாஸ்டர்ஸ், ஷெப்பர்ட்ஸ், மெய்ப்பர்கள் அவங்க சொல்லிக்கலாம். மைட் பி வேற ஒரு ஆடுக்கு வந்து அவங்க நல்ல மெய்ப்பரா இல்ல உண்மை உள்ள மெய்ப்பரா அவங்க இருந்திருக்கலாம். நமக்கு எப்படி உங்களுக்கு எப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணுங்க. எனக்கு எப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணி. ஓகேவா? இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா, இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸோடைய ரோல், ஆடு ஓனாயோடைய அட்டாக் வரும்போது இவங்க செதறுவாங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம், நீ என்ன கெட்டுப்போ, நீ போ ஓனாயோடைய தந்தத்துல பிடிப்படு, நீங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் விட்டுறாரா, சும்மா நல்ல மேய்ப்பண்ணு போயிட்டு அப்படின்னா சிங்கத்தின் வாயிலிருந்து தாவிது போல அப்படியே ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒட்டி ட்ரை பண்ணுவாங்க. எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அத்தவாடி திருப்பி ஓனாயோட அட்டாக் வரும்போது திருப்பி இவங்க கைடி விட்டுற போறாங்க. எச்சரிக்கையா இருங்க. நல்ல மேய்ப்பர்களை தேடி போங்க. உங்களுக்கு அக்கௌண்டபிளான நல்ல மேய்ப்பர்ல ஒருத்தர் தான் இல்லையா,
பொறுப்பான மேய்ப்பர்களை தேடிப்பாங்க. கூலி ஆட்கள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கிறார். ஓடி போகிறான். ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். எச்சரிக்கையா இருங்க. உங்களுடைய ரொம்ப குரூஷியலான சிச்சுவேஷன்ல உங்களை விட்டு தூர போயிடுறாங்களா? ஏங்க ஏன் பிரதர், இந்த மாதிரி மற்ற நேரத்துலலாம் கூடிய இருக்கிறாங்க. எப்போ எனக்கு ஆக்சுவலா ஹெல்ப் தேவையோ அப்போ கூடிய இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க. ஆதாயம் நான் மட்டும் தேடி வரவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க. மெயினா எப்போ எனக்கு ஹெல்ப் தேவை, ஹெல்ப்னா பணம் பத்தி மட்டும் பேச, ஒரு சப்போர்ட் சிஸ்டம், ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. நான் பாவம் பண்ணிட்டு நானே தவிக்கிறேன், என் கையை பிடிச்சி தூக்குறதுக்கு ஆள் இல்லை பிரதர், அப்படி போன்ற ஒரு சூழ்நிலை நீங்க கடந்து வரும்போது, டிப்ரெஷன்ல, ஸ்ட்ரெஸ்ல, ட்ராமால நீங்க கடந்து வரும்போது, உங்களுக்கு தோல் கொடுக்க ஆள் இல்லாத பட்சத்துல கவலைப்படாதீங்க. நல்ல மேய்ப்பன் ஒருபொழுதும் உங்களை விட்டு விலகிறது இல்லை, கைவிடுறது இல்லை. கூலி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஆடுகளை விட்டு ஓடி போகிறானாம். அப்பொழுது இவன் தான் ஓடி போறான்ல, காக்க வேண்டியவன் ஓடி போயிடுறான். அப்போ பிசாசுக்கு ஓநாய்க்கு வந்து டைரக்ட் அட்டாக்கு எல்லா விதமான ஸ்கோப்பும் இருக்குது. என்ன பண்ணுமா, ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஐக்கியமா இருப்போம். ஒரு 2 சகோதரர்கள், 3 சகோதரர், சகோதரிகள் யாரோ ஒரு ஒரு ஃபெலோஷிப்ல ஐக்கியமா இருப்பீங்க. ஓநாய் உள்ள வந்துச்சுன்னா, ஏன்னா கூலி ஆள் வந்து அவன் வேலையை சரியா செய்யல. அவன் கூலி ஆள், நம்ம மேய்ப்பனா தானே ஓன் பண்ணிக்க முடியும், உயிரே கொடுத்து காப்பாற்ற முடியும். இயேசுவை போல கூலி ஆள் தானே. இதுங்க எக்கடி கெட்ட போனா எனக்கு என்ன, நான் மாட்டாம இருந்தா சரி அப்படின்னு அவன் ஓடிடுறான். ஓனாய் கிட்ட எவன் பாடுபடுவான்ட்டு. ஆடுகளை இது பீறி போடுறதா, வி ஆர் பீங் அட்டாக்ட் சம்டைம்ஸ். நம்ம அட்டாக் பண்ணப்படுறோம். அதுக்கு யாரு காரணம்? கூலி ஆளு செய்ய வேண்டிய வேலையை செய்யல, அவன் தான் கைட்டி விட்டு போயிட்டான் இல்லையா? அது மாத்திரமில்லாமல் அவைகளை சிதறடிக்கும். இங்க நிறைய சிதறடிக்கப்பட்ட ஆடுகள், ஆட்கள். எஸ்ஐசி நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன், நீங்க சேஃபான பிளேஸ்ல இருக்கீங்க. ஏன் அப்படின்னா, இது கூட இல்லாத ஆத்துமாக்கள் இருக்குது. ஓகேவா? என்னால உங்ககிட்ட டைரக்டா வந்து டீல் பண்ண முடியாது. கூடவே இருக்கிற ஒரு போதகர்மா என்னால தானி பொண்ணில நீங்க இல்லாத பட்சத்துல என்னால அப்படி அசோசியேட் ஆக முடியாதுதான் உண்மைதான். ஆனா எனி டைம் நீங்க கால் பண்ணும்போது ஒரு 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 ஊழிய தேவையாகும், ஒரு ஜப தேவையாகும், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கால் பண்ணும்போது ஐ எம் அவைலபிள். ஓகே, அதுக்காக சொல்றேன். அட்லீஸ்ட் நீங்க அடுத்த ஒரு ஒரு பொறுப்பான ஒரு மெய்ப்பன் கிட்ட போற வரைக்கும் தாராளமா நீங்க வந்து இடைப்பட்ட டைம்ல எங்க கூட அசோசியேஷன்ல இருக்கலாம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஏன்னா இந்த ஓநாயோடைய வேலையை சிதறடிக்கிறது தான். ஆடுகளை பீறி போடும். ஒரு 2, 3 ஆடு பீறி போச்சுன்னா மற்ற ஆடு வந்து பயந்து சிதறடிக்கப்படும். இதுதான் அவனுடைய தந்திரம். ஐக்கியமா இருக்க அலோவ் பண்ண மாட்டான். சிதறடிக்கிறது தான் அவனுடைய வேலையே. அதனால அவனுக்கும் நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஓநாய்க்கு எச்சரிக்கையா இருங்க. கூலி ஆட்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. இப்போ 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். அவனுக்கு வேலை என்ன? கூலி வேணும். ஓகேவா? கிறிஸ்தவ சமுதாயத்துல என்ன வேணும்? டப்பு வேணும், காணிக்கை வேணும், ஏதோ ஒரு காரியம் நம்மளால ஆகணும். அது வரைக்கும் தான் வண்டி ஓடும். உன்னால எனக்கு இன்னும் இனிமேல் எனக்கு பிரயோஜனமே இல்லை, கெட்ட பேர் தானா கைட்டு விட்டாங்கன்னா அவங்க கூலியால். உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை, இல்லைனாலும் பரவாயில்ல, நீ என்ன நான் நேசிக்கின்ற ஒரு சகோதரர் தான், சகோதரி தான் அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து பொறுப்பான மேய்ப்பர்கள். நல்ல மேய்ப்பனுடைய தலைமைத்துவத்தில் கீழே இருக்கிற பொறுப்பான மேய்ப்பர்கள். அவங்க கூட இதை செஞ்சு நல்ல விதமா அசோசியேட் ஆயிட்டு அவர்களுக்கு நீங்களும் உங்களுக்கு அவர்களும் ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு ஐக்கியத்துல ஈடுபடுங்க. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா அப்படின்னு உங்களுடைய, நீங்க யாரை சார்ந்து இருக்கிறீங்களோ அவங்க மேல பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்வியே தப்பு. கவலை இல்லைன்றதை தான் ஆண்டவர் வந்து தன்னுடைய உங்களோட லைஃப்ல காட்டுறாரு இல்லையா? ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை. கூலி ஆட்கள் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க பொறுப்பான மெய்ப்பர்களிடம் கிடைக்க வேண்டிய அன்பையும் அரவணைப்பையும் ஆசீர்வாதத்தையும் எப்படி சொல்றது, அந்த கேர், லவ், இது எல்லாவற்றையும் கூலி ஆள்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா தப்பான இடத்துல எதிர்பார்த்தீங்கன்னு அர்த்தம். பொறுப்பான மெய்ப்பனே உங்களுக்கு இல்லை, அப்படிலாம் யாருமே இல்லை பிரதர்னா ஸ்ட்ரிக்டான ஒரு பிடிங்க. அதுதான் ரைட்டுமே கூட. ஓகேவா? அவர் இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு. அதுக்குன்னு சர்ச்சுக்கு போகாதீங்கன்னு சொல்ல வரல. எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம அக்கௌண்டபுளாக இருக்கணும். அதான் நல்லது. உங்களுக்கு தேவையான பொறுப்பான மேய்ப்பர்கள் ஆண்டவர் அனுமதிப்பார், நான் விசுவாசிக்கிறேன். வெகு சீக்கிரத்தில் அப்படி இல்லாதவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். நாங்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறோம். நானும் ஒரு ஆடு இல்லையா எங்கள் சபையில் சேஃபாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் கிட்ட, பொறுப்பான மேய்ப்பன் கிட்ட. அது வரைக்கும் ஸ்தோத்திரம். கூலி ஆள் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகியால் ஓடி போயிடுறானா பிரச்சனைன்னு வரும்போது, ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். அவனுக்கு வந்து அவனை குறிச்சு மட்டும்தான் கவலை. எனக்கு வேலை நடக்குதா, எனக்கு நடக்குதா, எனக்கு ஊழியர் நடக்குதான்னு தவிர, டேய் நான் இங்க வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றேனடா, உனக்கு உன் கதை தான் முக்கியமா அப்படின்றானா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி நடக்குது உங்களை சுத்தி காரியங்கள்னு. 14வது வசனத்துல திருப்பி ஆண்டவர் அவர் பக்கம் திரும்புறாரு பாருங்க. பயமுறுத்தி விடுறாரு. பயமுறுத்தினா என்ன நடக்குதுன்றத காட்டுறாரு. கூலி ஆளை பத்தி காட்டுறாரு, இந்த பக்கம் ஓனாயோடைய அட்டாக்ஸ் பத்தி காட்டுறாரு.
13வது வசனத்துல திருப்பி அவர் சொல்றாரு, கவலைப்பட மாட்டான். அதனால நீ என்ன பண்ணு, இப்போ நம்ம பக்கம் திரும்பின்ட்டு, நானே நல்ல மேய்ப்பன். திருப்பி எடுத்துட்டு வர்றாரு பாருங்க. நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும். எப்படி? பிதா என்னை அறிந்திருக்கிறது போல. இதுல அறிந்திருக்கிறதுன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. 15வது வசனத்துக்கு போறதுக்கு முன்பதாக ஒன்று நம்ம பார்க்க போறோம். இந்த அறிந்திருக்கிறது போலவும்ன்றாரு. அப்படின்னா என்ன? அறிந்திருக்கிறது என்றால் என்ன அப்படின்ற அர்த்தம் நமக்கு புரியணும்னா, எபிரேயர் மொழியில இதனுடைய மீனிங் என்ன, கிரேக்க மொழியில இதோட மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் அறிந்திருக்கிறது போலவும் இவர் சொல்றாரு இல்லையா, இந்த ஜான் 10:14 யோவான் 10:14 பிதா என்னை அறிந்திருக்கிறது. எஸ், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும்னா என்ன அர்த்தம்னா, அறிந்திருக்கிறது என்றால் என்ன அப்படின்னா, ஆதியாகவும் 4:1 ஒரு வசனம் இருக்கு. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து ஆடம் நியூ ஹிஸ் வைஃப் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? செக்ஷுவல் லைஃப்ல அவங்க இணைஞ்சாங்க, அதன் விளைவாக குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்ற ஒரு கான்செப்ட்ல ஆதியாகம் 4:1 வசனம் போட்டிருக்கு. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அந்த அறிந்தான் என்ற வேர்ட் தான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஓகேவா? பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டது. இந்த அறிந்தான் இருக்கு இல்லையா, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். ஓகே, உடல் ரீதியா அவங்க வந்து பிசிக்கலி தே ஆர் ஜாயினிங் டுகெதர் நாட் டு ப்ரொடியூஸ் எ பேபி. ஒரு குழந்தை பிறப்புக்காக ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் இல்லையா, அந்த அறிந்தானுடைய எபிரேய அர்த்தம் என்ன அப்படின்னா யாடா. இங்கிலீஷ்ல வந்து YADN போடும். ஓகே, யாடா. யாடா நான் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணனா தெரியாத, நான் வார்த்தை கருக்கு யாடா. ஓகேவா? எதுல அறிந்தானு? ஆதியாகமம் 4:1 ஓகே, ஃபர்ஸ்ட் பேபி பார்ன் ஆகுதுல, அந்த ஒரு முதல் செக்ஷுவல் இணைப்பு. ஓகேவா? அந்த இடத்துல வர வார்த்தை அறிந்தான். அதுதான் அது, அந்த அறிந்தான் வார்த்தை வந்து யாதா. யாதா. இப்போ அந்த அறிந்தானுக்கு ஈக்குவலண்டான ஒரு வார்த்தையை தான் யோவான் 10:14 கிரீக்ல பைபிள் எழுதப்படும் போது, கிரேக்க மொழியில எழுதப்படும் போது கினோஸ்கோ, கினெஸ்கோ, GINOSKO. ஓகேவா? அதுதான் மீனிங் கினோஸ்கோ. அந்த வேர்டும் பழைய ஏற்பாடுல யாடான்ற வேர்டும் சேம் மீனிங்கா. அதனால நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலும் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலும் எந்த அளவுக்கு அது சீரியஸான வார்த்தை. அறிந்திருக்கு நம்ம என்ன, அவரை பத்தி தெரியுமே எனக்கு, அந்த அந்த அறிந்திருக்கிறது இல்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அவுட்டர் லேயர், ஏதோ சர்ஃபேஸ் லேயர்ல இல்ல. ஆண்டவர் எதுக்கு ஈக்குவலா இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறார் என்றால், ரொம்ப ரொம்ப சீரியஸா அந்த ரெண்டு வேர்டோடைய புரிதல் நம்ம பார்க்கும்போது இன்டிமேட்டா ரொம்ப பின்னி பிணைஞ்சு. ஓகேவா? திருமணமானவர்களுக்கு தெரியும் செக்ஷுவல் லைஃப் எவ்வளவு ரொம்ப முக்கியம். ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து இருக்கிறது, அந்த செக்ஷுவல் அந்த ஜோன்ல இணையும் போது எந்த அளவுக்கு ஆவி ஆத்மா சேர்ற மூணுமே பின்னி பிணைஞ்சிருக்கும். தி மோஸ்ட் பிரில்லியன்ட் அண்ட் முக்கியமான வர்ஷிப் ஃபார் கப்பிள்ஸ் வந்து செக்ஸ் தான். அந்த அறிந்திருத்தல் பத்தி தான் இப்ப நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். அதை தான் இயேசு சொல்றாரு, நான் பிதாவை அறிந்திருக்கிறேன், அவர் என்னை அறிந்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு இன்டிமசி. ஓகேவா? இரண்டும் வார்த்தைக்கு சேம் மீனிங்ஸ் தானா? எந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான வேர்ட்னு யோசிச்சு பாருங்க. இன்டிமேட் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் ராதர் தென் ஜஸ்ட் இன்டெலெக்சுவல். ஜஸ்ட் இன்டெலெக்சுவல் மன ரீதியா, இந்த மூல ரீதியா யோசிச்ச பிரதர் மனசு, அந்த யோசித்தல் அவங்களுக்கு தெரியுமே எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அப்படி இல்லை. ரொம்ப இன்டிமேட்டான ரொம்ப அந்யூன்யமான ஒரு ஒரு மீனிங்கை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஓகேவா? யாடா அப்படின்னா டீப்பர், ஆழமான, ரொம்ப மோர் பர்சனலான ரிலேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? யாடானா. கினோஸ்கோ அப்படின்னு வரும்போது புதிய ஏற்பாடுல நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கலாம். இது வந்து எதுக்கு அர்த்தம் அப்படின்னா, the concept of knowing God intimately, தேவனை ரொம்ப இன்டிமேட்டா டைட்டா க்ளோஸா அந்யோன்யமா ஒரு கணவன் மணி இணையும் போது நடக்கிற ஒரு போல கர்த்தரை அறிந்து கொள்ளும் போது பயன்படுத்த வார்த்தை தான் கினஸ்கோ. இந்த வார்த்தை இந்த கிரேக்க மொழியை வச்சுதான், ஐ மீன் இந்த ஒரு மீனிங்ல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 10:14 நானே நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலும் சொல்றாருல, அந்த அறிந்திருக்கிற வார்த்தையை பத்தி தான் இப்ப நம்ம பார்த்தோம். அறிந்திருக்கிறது போலும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலும், அந்த அளவுக்கு ரொம்ப பர்சனலா இன்டிமேட்டா எவ்வளோ ஒரு கணவன் மனைவியோட உறவுக்கு ஏற்ற மாதிரி அறிந்திருக்கிறது போலவும். 15ஆம் வசனம், நான் என்னுடையவைகளை அறிந்தும். எப்படி எப்படி நான், இயேசு சொல்றாரு, நான்
என்னுடையவைகளை அறிந்தும் நம்பதான் ஏசு சொல்றேன், நான் என்னுடையவைகள் நம்பதான் இல்லையா ஆடுகள், என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். மேல ஒரு 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 மீனிங் சொல்லிட்டு இந்த அளவுக்கு க்ளோஸா நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஏன் இயேசு சும்மா ஒரு ஆடுக்காக நான் ஜீவனை கொடுத்துறேன் அப்படி இல்லை. அவர் நம்மை பார்த்த விதம், நம்மை அறிந்து கொண்ட விதம் ரொம்ப இன்டிமேட், ரொம்ப டீப், ரொம்ப ஆழம் என்பதனால, அவருடைய அன்பு ரொம்ப பெருசுன்றதுனால, அன்பின் முழுமையில என்ன பண்றது தெரியல, உனக்காக நான் செத்தா கூட பரவாயில்ல, உன்னை காப்பாற்றினா நான் மறிக்கணும், மறித்தாலும் பரவாயில்ல, நான் மறித்து உன்னை காப்பாத்துறேன், நான் உயிர் எழுந்துறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ காட்ஸ் லவ் உடைய இன்டிமேசி, அந்த டீப் டெப்த் வந்து இங்க அடங்கியிருக்கு. 16வது வசனத்துல பாருங்க. இப்போ வந்து பாருங்க ஒரு முக்கியமான விஷயம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. இது யாருன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்பதாக தொழுவன் சொன்னதெல்லாம் நான் சொன்னேன் ஒரு புரிதலுக்காக. ஆக்சுவலா அவர் அந்த காலகட்டத்துல 2000 வருஷத்துக்கு முன்பாக சொன்னார்ல லைவ்ல, அது யாரை குறிச்சு சொன்னார்னா இஸ்ரேல் ஜனங்களை, யாருக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அவர்களுக்காக. ஆனா ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையில சொல்லிட்டு போறாரு, இந்த தொழுவம் இஸ்ரேல் ஜனங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், நான் நேசிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, இந்த தொழுவத்தில் தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. வேற யாரும் நினைக்கிறேன், நீங்களும் நான் தான் புறஜாதியார். ஓகே, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். ஃபியூச்சர் டென்ஸ், கொண்டு வர வேண்டும். அப்போ ஃபியூச்சர் டென்ஸ், இப்போ பிரசன்ட் டென்ஸ், இப்போ நடந்துச்சு அது. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது செவி கொடுக்கும், நம்மளை நம்பி ஒரு வார்த்தையை விட்டுக்கிறாரு பாருங்க, செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். புரியுதா கான்செப்ட்? இப்போ நிறைவேற்றுச்சா இது தீர்க்கதரிசனம்? 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா அஷ்யூர்டா சொல்லிட்டு போனாரு, எல்லாருக்கும் வார்த்தை போகும், எல்லாருமே என் சத்தத்தை கேட்பாங்க. அப்போ எப்படி ஆயிடும் உலகம் அப்படின்னா, ஒரே மந்தியா இருக்கும், ஒரே மெய்ப்பனார். இப்போ நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்டியானிட்டி, எல்லாரும் யார் மெய்ப்பன்? ஒரே மெய்ப்பன் தான், ஒரே நல்ல மெய்ப்பன் இயேசு மட்டும் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான். ஒரே மந்தியா ஆயிட்டோம், எல்லாருமே என்னன்னு சொல்றோம்? கிறிஸ்டியன் சொல்றோம். நீங்க நான் கிறிஸ்டியன், நீங்க டினாமினேஷன் வைஸ் சபையை நடத்துற விதத்துல வெவ்வேறு மனிதர்கள் செய்த காரணத்தினால டினாமினேஷனெல்லாம் நம்ம பிரிஞ்சிருக்கலாம். ஆனா எல்லாருமே ஒரே மாதிரி தான், எல்லாமே ஒரே மேய்ப்படிக்கையில தான் இருக்கிறோம். இன்னும் 1000 வருஷம் அரசாச்சு, அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய வானம்லாம் இன்னும் அந்த இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நான் விசுவாசிக்கிறேன். சொல்லிட்டு சொல்றாரு, ஒரே மாதிரியாக ஒரே மேய்ப்பனுமாகும். 17, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால், நான் சூஸ் பண்ணி தான் கொடுத்தேன், ஏன்னா எனக்கு திருப்பி அதை எடுத்துப்பேன்னு தெரியும். கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். நான் உங்களுக்காக என் ஜீவனை விடுறேன் இல்லையா, அதை குறிச்சு யோசிச்சு பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார் அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஒருவனும் அது என்னிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அதாவது பிசாசுக்கெல்லாம் பில்டப் குத்துறாதீங்க, இயேசுவோட உயிரே ஏத்துட்டான், அவனுக்கு இந்த பில்டப் எல்லாம் கிடையாது. ஓகேவா? நிறைய பேர் பிசாசுக்கு பில்டப் கொடுக்குற ஊழியத்தை பண்றாங்க, சம காமெடியாக. அவ்வளவு சீன்லாம் கிடையாது. எவ்வளவு டெரர் மாதிரி இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையெல்லாம் வந்து சப்பதான். ஓகேவா? ஒருவனும் அது என்னத்துல இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், அந்த அதிகாரம்லாம் அவனுக்கு கிடையாது. நானே அதை கொடுக்கிறேன், போனா போதும் போட்டு பிச்சை போடுறேன்ற மாதிரி கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு விஷயம் அண்டர்லைன் போகணும், எனக்கு அதிகாரம் உண்டு. யாருக்கு? இயேசுக்கு. உயிரை கொடுக்கறதுக்கும் அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் யாருக்கு? இயேசுக்கு. எனக்கு அதிகாரம் உண்டுன்னு அவர் சொல்றாரு. உயிரை கொடுக்கிறேன், ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன். பிதா இதை பார்த்து பிதா என்ன நேசிக்கிறேன் அப்படி அவர் சொல்றாரு பாரு. எப்படி பார்த்து பிதா இவரை நேசிக்கிறாரு, இவருடைய ஆக்ஷனை பார்த்து. ஏன் இதெல்லாம் பண்றாரு ஆண்டவர் இயேசு? நம்மள நேசிக்கிறதுனால. எப்படி கண்டினியூஷன் தெரியுதா? அந்த ஹார்ட் ஃபார்மேஷன், அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் தெரியுதா? எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினத்தில் பெற்றுக்கொண்டேன். இது வந்து கட்டளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிதா கொடுத்த கட்டளை நம்ம பார்த்தோம். இப்போ அவ்வளவுதான். இதோட இந்த யோவான் 10 நான் க்ளோஸ் பண்றேன். ஒரு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இவ்வளோ வசனம் ஏன் படிச்சோம் அப்படின்னா, எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த த்ரெட்டு அப்படின்னா, சங்கீதம் 23ஆம் அதிகாரம் அதிகாரம் இல்லை, 23ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கதான் இந்த சம்பவம் வந்து ஆரம்பிச்சது இல்லையா? ஓகே, 23:6 எடுத்துக்கொள்ளுங்க. எஸ், நானே படிக்கிறேன். அங்கதான் ஆரம்பிச்சது, அங்கதான் இங்க சுத்தின்னு வந்திருக்கிறோம். Surely your goodness and love will follow me all the days of my life and I will dwell in the house of the Lord forever. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். நம்ம தியானிக்கின்ற காரியம் ஜீவனுள்ள நாள், எஸ்பெஷலி இந்த நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர போகுது. நான் என்ன பண்ண போறேன்? கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருக்க போகிறேன். நிறைய பேர் சொன்ன மாதிரி எஸ்ஐசிக்கு வந்து ரெகுலரா வரீங்க,
உங்களுடைய திருச்சபைகள் நீங்க எங்க போறீங்களோ, லைவ் லொகேஷன்ஸ்ல எங்க போறீங்களோ, ரெகுலரா போறீங்க. வாழ்த்துக்கள், வரவேற்கத்தக்கது. ஆனா, இதுக்கெல்லாம் எங்க காரணம்? எங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த வசனம் இங்க முடியுது அப்படின்னா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். குறையே இல்ல. எப்படிப்பட்ட மேய்ப்பர்ன்னு நாம் பார்த்தோம். கடந்த சில வாரங்களாக அந்த மெசேஜ் முடிஞ்சுச்சுங்க. கடந்த சில வாரங்களாக அவரு ஹீரோன்னு தெரியும். எவ்வளவு பிரம்மாண்டமான ஹீரோ. அததான் பார்த்தோம். அவர் மேய்ப்பன்னு தெரியும். எவ்வளவு பிரம்மாண்டமான, எவ்வளவு நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் கூட தெரியும். எவ்வளவு நல்ல மேய்ப்பன். எந்த அளவுக்கு நல்ல மேய்ப்பன். என்ன நடந்தாலும் உன்னை சுத்தி நான் நடந்தாலும் பரவாயில்ல ராஜா. உனக்காக நான் என் உயிரையே விடுறேன். ஆடுதான் நீ. நான் மேய்ப்பன் தான். நான் சாக்ரிஃபைஸ் ஆகுறேன். எதுவா இருந்தாலும் என்ன அட்டாக் பண்ணணும். நீ காப்பாற்றப்படணும். இன்னைக்கு நம்ம வந்து கூலி ஆட்களுடைய அவேர்னஸ் பத்தி பார்த்தோம். ஓநாய கொஸ்டின் அவேர்னஸ் பத்தி பார்த்தோம். எது நடந்தாலும் மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நம்மளுக்காக ஜீவனையே விட்டு நல்ல மேய்ப்பன் இருக்கிறாரு. அவர் மேல நம்ம மேல ரொம்ப அன்பு செலுத்ததுனால அவர் உயிரே விட்டாரு. அவருக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு. திருப்பி எடுத்துக்கொண்டாரு. அதுக்கும் ஒரு அதிகாரம் இருந்துச்சு. அவரை பிதா நேசிச்சாரு. பிதா அவரை அறிந்திருந்தார், நேசித்தார். இவரும் பிதாவை அறிந்திருந்தார், நேசித்தார். நம்மளையும் இயேசு அறிந்திருந்தார், நேசித்தார். அறிந்திருந்தார் சொல்லும்போது எந்த அளவுக்கு அந்த இன்டிமேட்டான ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் அவுட்லைனா இல்ல. எனக்கு ஆண்டவரை தெரியும்ன்றது மைட் பி அவுட்லைனா இருக்கலாம். ஏன்னா நம்ம அவர் வந்து இன்னும் அந்த அளவுக்கு க்ளோஸா பார்க்காத ஆட்களா சில பேர் இங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை பார்க்கும் விதம் வந்து ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்ற வசனத்துக்கு ஈக்குவலண்டான ரொம்ப இன்டிமேட்டான ரொம்ப க்ளோஸான ஒரு கனெக்ஷன். ஆண்டவர் நம்மள வந்து அந்த விதமா ஒரு இன்டிமெசிக்குள்ள தான் ரொம்ப ஆழமான உணர்வுகள் ரீதியா எமோஷன்ஸ் ரீதியா தான் அவர் நம்மளை பார்க்கிறாரு. ரொம்ப நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களும் சில நேரங்கள் ஏன் நம்ம ஆண்டவருடைய ஹார்ட்டை பிரேக் பண்ணுது, ஆண்டவருடைய இதயத்தை ஏன் சுக்குநூறு ஆக்குதுன்னா அவர் நம்ம மேல அவ்வளவு லவ் பண்றதுனால அவர் ஒண்ணுமே அசைக்க முடியாது. ஆனா சில நேரம் நம்மளுடைய காரியங்கள் வந்து அவருடைய ஹார்ட்டை டிஸ்டர்ப் பண்ணலாம். காரணம் வந்து அவர் நம்ம மேல அவர் வைத்த லவ், அன்பு. ஓகேவா? அதனால அவரு நல்லவராகவே இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து எந்த நெகட்டிவும் நம்ம அணுகாதனால நம்ம எப்பவுமே ஒரு மாதிரி அவரை லவ்வா தான் பாக்குறோம். வாட் எவர் நம்ம ரீசன்ல அன்பா மட்டும் தான் பாக்குறோம். அன்பை மட்டும் தான் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். எல்லாமே நல்ல காரியங்களை மட்டும் தான் ரிசீவ் பண்றோம். நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் நல்ல மெய்ப்பனை அறிந்திருக்கிறீர்களா? அறிந்திருத்தல்னா நான் சொல்லிட்டேன். நான் ரொம்ப சீரியஸான இன்டிமேட்டான கனெக்ஷன். திருமணம் ஆனவரும் நல்லாவே தெளிவா புரியும் நான் பேசுறது. அந்த அளவுக்கு ஆண்டவரோடு அந்யோன்யமா ரொம்ப க்ளோஸா இன்டிமேட்டா இருக்க முடியுதா? முடியலையா? ஆண்டவரோட எதிர்பார்ப்பே நான் பிதாவை அறிந்திருக்கிறேன், பிதா என்னை அறிந்திருக்கிறார். நான் உங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறேன். நீ என்னை அறிந்திருக்கிறாயா? எந்த விதத்துல அறிந்திருக்கிறாரா? ஜஸ்ட் ஐ ஐ நோ இயேசுவுக்கு தெரியுமே அந்த அறிந்தல் இல்ல. எந்த அளவுக்கு அவர் மேல் தாகம், எந்த அளவுக்கு அவர் மேல ஏக்கம், விருப்பம், வாஞ்சை, எந்த அளவுக்கு தேவ பிரசனத்தை தேடி நாடி ஓடுறோம், எந்த அளவுக்கு துதி ஆராதனைனா பிரியப்படுறோம். ஏன்னா துதிகள் மத்தியில் அவர் வாசம் பண்ணாரு. எந்த அளவுக்கு அவர் அறிந்திருக்கிறதுல சிறந்த அறிதல் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறது அணுவணுவா ரசிச்சு. இப்போ எஸ்ஐசிலேயே ஒரு வசனமா இருந்தாலும் பரவாயில்ல, பாதி வசனமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மணி நேரம் போனாலும் பரவாயில்ல, ஒரு மெசேஜ் ஆனாலும் நல்லா ஆழமா போனோம். ஏன் பாக்குறோம்னா அறிந்திருத்தல்ல சீரியஸா எடுத்துக்கணும். அவரை இன்னும் அதிகமா அறிந்து கொள்ளணும். இன்னும் ஆழமா போகணும். அவரை புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய லவ்வ புரிஞ்சுக்கணும். பிதாவுடைய லவ்வ புரிஞ்சுக்கணும். பசுத்தாவியோட லவ்வ புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய அறிந்திருக்கிற ஒரு ப்ராசஸ்ல நம்ம இருக்கணும். எங்களோட இணைந்து பயணிங்கள். இன்னும் பல வேறுபட்ட ரொம்ப ஆழமான காரியங்களை, ஆண்டவருடைய அன்பை அதிகமா நம்ம தியானிப்போம். வருகிற நாட்கள்ல மேய்ப்பனை குறிச்சு பார்த்தாச்சு. அவருக்கு அதுக்கப்புறம் அவர் நம்மளை எப்படி நடத்துறாருன்ற சீரியஸான ஆழமான அழகான தியானங்கள்ல நம்ம டிராவல் பண்ண போகிறோம். இந்த வாரம் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நிச்சயமாக ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். மாற்று கருத்தே கிடையாது. உயிரே கொடுத்துட்டாரு. நான் எப்படி அவரை அறிந்திருக்க போகிறேன்? நான் எப்படி என்னுடைய அன்பை வெளிப்படுத்த போறேன்? எந்த அளவுக்கு நான் சீரியஸா அவருடைய அந்த அறிதல்ல, நான் தேடுதல்ல சீரியஸ் ஆக போறேன்? எந்த அளவுக்கு நான் அவர் மேல என்னுடைய லவ்வ ப்ரொவைட் பண்ண போறேன்றது உங்ககிட்ட விட்டுறேன். நீங்க உங்களுடைய காதலனாகிய, மணவாளனாகிய, நல்ல மேய்ப்பனாகிய இயேசுகிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க சரண்டராங்க, சமர்ப்பீங்க. ஆண்டவர் இந்த வாரம் ஃபுல்லா பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வாரு. இந்த வாரம் உங்களுடைய நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை நம்ம நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.